வாங்கி வைக்காத உடம்பு தாங்காது ஒண்ணு பண்ண மாட்டாங்க குளூர்ல ஆட்டம் கண்டு இது உடம்பு போறான் அவன் அடிச்சானா நிக்க மாட்டான் அப்படியா வேற பஸ் ஏறி போயிடும் என் கூட வர்றா அடி மாட்டாங்க இங்க ஏன்னா ஐயா ஒன்றான வாயிலா இல்லாட்டா இந்த நல்லா இருப்பீங்க. ஒரு வாட்டை தப்பா பேசுறோம். என்ன பண்ணும் முட்டு போட்டாலும் தவறு பிடிச்சான் அப்படியே பிடிச்சான். இந்த குணம் குணம் ஆமா அப்படியே ஜாட்டியத்தை அடிக்கிறோம். நான் மேல வாய சுமி விட்டு கைதை கைதை நாய
ஒரு வாரத்துக்கு கூட தப்பா பேசல அப்படி சொல்ற கபினேட்னாக்கா வாயில கொண்டு சுண்டு விட்டுன்னு சொன்ன அடிக்கிறேனா வாயில சுண்டு விட்டுன்றான் பாருங்க வாயில சுண்டு விட்டாங்க எப்படி உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சீங்கன்னா பாருங்க என் மொழியை புடிச்சு ஒரு 2 நிமிஷம் தான் 2 நிமிஷம் வச்சுக்கிறேன் பிடிங்க உன் மணிய இப்ப என் மொழியை குடுக்குறா நீங்க அடியை புடிச்சிக்கிறீங்க சரி எப்படி சொல்லுங்க பாப்போம் உன் மணிய குடுக்குறா என் மொழியை நிமிட்டினா நீங்க பேத புடிச்சிக்கிறீங்க அடியா ஏன் அடியை புடிச்சிக்கிறீங்க அடியா என் அடி பிடிக்கும்போது நல்லா இருந்துச்சு அவர் அடி திருப்பி பிடிச்சாரு பாரு தாங்கல உடம்பு அடிக்கிற அடிங்க சுருகுஞ்சு போச்சா சொல்லு மகாராஜன் போன கம்மியாச்சு மிச்சிர காராபுத்துன்னு சொல்ல அப்புறம் அவர் போய் மிச்சிர வியாபாரமா பண்றாரு அவரு மிச்சிரு வேணா நான் தருவா பட்டாணி மிச்சிரு வாமா அது இவங்க முன்னாடி வித்துட்டு போறீங்க வாங்கி அப்படியே கூட்டிக்குவோம் ஆமாங்க இப்பதானே மேட்டுக்கே வந்துக்கிறேன் நான் கூட இப்பதான் வேசம் வந்துச்சு பேரு தெரியல கம்யூனிட்டி போய் ஈத்து போட்டு அடிக்கிறான் இவன் பேர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டுனாலும் எம்மா கஷ்டப்பட்டேன் நான் கரெக்டா சொல்லிட்டு போற 9 அவரு பேரு நான் வாதியாட்டு பூரா பேர் சொல்லிடுறேன் 9 ஆமா நான் 17 பாதி 9 அப்படி சொன்னாங்க நான் சொல்லுவேன் ஐயா உங்களை போய் 9 ஐயா வந்துட்டு பாருங்க நம்ம மாமா அன்பான சபைக்கு திருமண வணக்கம் வந்தா விளக்கா பேர் சொல்ல அடிக்கணும் மலையாள தேசம் அரசு செய்யும் வட்டம் எப்படி அது மலையாள தேசம் அரசு செய்யும் இப்படி வாட சொல்லு மலையாள தேசம் நீதியோட அரசு செய்யும் இவரு ஒரு கடி மருந்து செய்யறாங்க என்ன பண்ற நீ என்ன சொல்லுங்க என்ன சொல்றாங்க நீ சொன்னது அவங்க சொல்றாரு என்ன அப்படி நாலு கிளாடு அதுதான் மலையாள இது மலையாளத்தை தாண்டி வரக்கூடிய என்னோட பேரு மலையாள தேசம் என் பேரு என்ன பேர் நீ சொல்ல தேசம் அர்த்தம் நீ சொல்லு மலையாள தேசம் இசையோட சொல்லும் எனக்கு வராதுங்க சொல்லு அப்படி சொல்லு மலையாள தேசம் நீதியோட அரசு சொல்லும் அப்படிதான் இப்படி வாடா சொல்லுங்க என்ன பொறுமை போல தேவை வடிக்க ஆர்வம் போறேன் அது பாருங்க அடிக்கும் போது அப்படின்றாங்க
அப்படி அந்த மலையாள தலைவருக்கு என்னோட பேரோ மந்திரவாதி சின்ன எனக்கு மலையாள ஓடி வைப்பது ஓடி எழுப்பது உன்னுடைய உடம்புல போது பொட்டாடி போது குழப்பவது தெரியாதாங்க உங்க பாப்பா உங்க அம்மா உங்க ஆயா உங்க அக்கா எல்லாத்தையும் அவங்க என்ன அப்படின்றாங்க அந்த மாதிரி இப்ப ஏறி தெரியுங்க என்னன்னு என்ன கண்டுங்க கொண்டேங்க கைத்துல படங்க முத வாயில வார்த்தை செக் பண்றா அப்ப போதுல அப்படி மாயாஜலம் மந்திரஜாலம் மாடி அடிப்பது மாடி அடிப்பது அத்தானத்தில் கட்டுப்படி எனக்கு தெரியும் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் ஒரு சின்ன சந்தேகம் என்ன மாத்திரம் வந்து நீ சொல்றதுல நம்ம நம்புறோம் இப்போ ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கல்யாணம் எனக்கு 6 மாசம் தான் ஆகுது சரி புரியுதா இல்ல டெய்லி வாதியார் ஆட்டோ போன் பண்றாரு சரி அப்படியே 6 மணி ஆனா விடிஞ்சு போறது ஃபுல்லா தூங்குறது அப்படியே ஏஞ்சி வந்துருது நைட்டு தான் அங்க வந்து ஆடுறேன் அங்க எங்க போய் பாக்குறது மேல இப்ப ஒரு வாரமா சந்தேகத்துல இருக்கிறேன் என்ன உனக்கு சந்தேகம் ஏங்க நடவடிக்கை சரியில்லைங்க என்னடா போன இப்படி தீர்த்து 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 மறந்து செல்லுங்க எந்த நேரம் பார்த்தாலும் போன தீர்த்தினே இருக்கிறான் சரி கேட்டா மெசேஜ்ன்றான் இன்ஸ்டாகிராம்ன்றா அது நம்மளுக்கு தேவையில்ல இந்த நேரத்துல என் கொண்டாட்டி என்ன பண்றான்னு எப்படி உங்க மாயா ஜலத்தால கணிச்சு சொல்லுங்க பாப்போம் இப்ப இதானே மந்திரம் சொல்லுங்க பாப்போம் ஓம் ஜக்கமா என்ன தெரியுமா இந்த நேரத்துல உங்க அலவார் உன் பொண்டாட்டி உன் மச்சான வச்சிருக்கிறான் இந்த ஊருக்கு வாய்க்கே குடிச்சாரா போயிடுச்சா பாத்தியாரா அம்மா பையன் ஆமா அந்த கம்யூனிட்டி பையன் பையன் அவளுக்காவது புத்தி இருக்கா ஆமா என் அண்ணன் பக்கத்துல வீட்டுல வச்சுதான் கூட பரவாயில்ல பொண்ணை குடுத்துட்டு அவனே வச்சுக்கினா பாத்தியா இதெல்லாம் எங்க சொல்றது ஐயோ வக்கீல் படிக்காத கூட கூட்டு போய் டைவர்ஸ் வாங்கறதே சரி படிக்காத வக்கீல் கூட்டு போறீங்க ஆமா உன் மச்சான வயசு என்ன இருக்கும் இப்பதான் ஒரு 3 வயசு ஆகும் 3 வயசு பையன் வைக்க முடியாதா உன் மானுக்கு பரவாயில்ல என் பொண்டாடி வீட்டுல அப்ப என் பொண்டாடி பத்தினி தெய்வம் மாட்டாங்க கல்யாணம் ஆகி 6 மாசத்துல ஆகுது அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு செல்லு அதுக்குள்ள சந்தியாக்கு வர பரவாயில்ல என் பொண்டாடி பத்தினி தெய்வம் தாங்க இந்த தொழிலுக்கு வரவன் அந்த வேலையை இருக்கக்கூடாது சரி சந்தேகம் பிடிக்கணும் அது வீட்டுல போய் கம்முன்னு படுக்கணும் கம்மனாக படுகிறோம் போய் ஆனா வீடுபடுத்த வேண்டாம் அப்படி எங்களை மலையாள தேசத்தை மொத்தம் 2000 பேர் வீரர்கள் 2000 வீரர்கள் 1000 கன்னிகள் அப்படி 1000 கன்னிகள் என்னுடைய நாட்டில் மாற்றான் எவன் ஒருவன் காலடி வைத்தால் அவனுக்கு நான் மோடி வைப்பது மோடி எடுப்பது அத்தனை பேர் அவனுக்கு உள்ள போட முடியும் தெரியும் மட்டும்தான் இந்த மலையாள தேசத்துல கால வைக்க முடியும் எவன் வந்தாலும் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் என் வைக்கிற மாடி எடுத்தால் அவன் என்னை ஜெயிச்சுட்டான் அப்படி மீதி வந்து சாபம் தான் வாங்கிக்கிறான் ஊரா சாபம் விட்டு என்னுடைய மலையாள தேசத்துல அடிமையோட பார்த்து இருக்கிறார்கள் அப்போ ஒரு நாள் சேர்த்து ஒரு 60 வயது கிழவன் தள்ளாடி கண்டு அப்படி வந்துருச்சான் அப்படி கையை
தனிமொழி கொண்டு என்னுடைய நாட்டுக்கு பாருங்க ஏறி வந்தாரு கோல் ஊனிங்க யாருன்னு தள்ளாத கிழவன் நாட்டை தேடி வந்த நாட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டவனே என் நாட்டை வந்தவர்கள் நான் வைக்கிற மோடி எடுத்தால் உனக்கு நான் அடிமை இல்லைன்னா நீ எனக்கு அடிமை நீ எனக்கு அடிமை அப்படி எனக்கு திரும்ப தொடர அவனுக்கோ என்ன விட மாயாஜால மந்திரத்தில் நிறைய தெரிஞ்சு அவனா நான் வைக்கக்கூடிய மோடிலாம் எடுத்து என் அடிமை கொண்டு அவனா இப்ப அவனுக்கு அடிமையா இருக்கிறேன் யார் தெரியுமா அவர் தான் காத்தமுத்து அப்படி காத்தமுத்து அடிமை கொண்டு என்ன ஒரு அடிமை போல் நடத்துவீர்கள் கூட பிறந்த சகோதரனை போல் பாவித்து வருகிறார். இப்ப நீங்க தான் அவருக்கு தெம்பு வளர்ந்து கொஞ்சம் இப்ப நீங்க 2 பேரும் வந்த செய்தி அப்படி இருந்தா சீக்கிரம் பதில் சொல்லிட்டோமோ. ஐயோ என் அண்ணனாகும் நண்பனாக இருக்கக்கூடிய சின்ன வந்துட்டாரா உங்க கணம் எம்மா பெருந்தன்மையாக்குது. ஆமா அது குணம் தான் இங்க சொல்லிட்டேன் சொல்லுங்க நன்றி. வயதுல நான் பெரியவளாலும் சரி ஆனா நான் வைக்கக்கூடிய மாடியெல்லாம் எடுத்து என் அடிமை கொண்டு விட்டார். இருந்தாலும் அவருக்கு நான் அடிமை அவர் எனக்கு அரசன். இருந்தாலும் ஒரு மரியாதை செய்ய வேண்டும். நான் அண்ணனா இருந்தவன் நீ தம்பியா இருந்தாலும் இருந்தாலும் என் அடிமை பத்தி உனக்கு கொடுக்க மரியாதை நான் கொடுக்கணும் வயதிலே பெரியாள் அடிமை கொண்டு விட்டு அப்படி என்று காலில் வேறாரு. ஆனா இவரை நான் அடிமை கொண்டு விட்டேன் ஆனவம் இருக்கக்கூடாது. அண்ணா உங்களுக்கு எதிர்வடக்கம் தெரிவிக்கிறேன். ஆனால் அண்ணா நண்பா நண்பா உமக்கு நான் எதிர்வணக்கம் செய்கிறேன். ஆனால் உங்களை அடிமை கொண்டாலும் சரி நீங்கள் எனக்கு அடிமை என்பதை நான் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நண்பனுக்கு நண்பனாகவும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் இருக்கின்றோம். மலையாள தேசம் வந்து என் அண்ணனாகவும் நண்பா ஏழ்மலை அப்படி கல்வியில ஆகட்டும் பணத்திலே ஆகட்டும் ரத்தம் இருக்கு செல்விக்கு இருக்கு ஆனா கல்விக்கு இருக்கு எதெல்லாம் மூணுத்துல எதெல்லாம் ஆணுவான் சரி ஒரு மனிதன் நிரந்தரமா வாய முடியாது. அதே போல இந்த மலையாள தேசத்துல என்னை விட மாத்திரை தெரிந்தவர் ஆள் யாரு அப்படி என்று நான் ஆணவத்தில் இருந்து ஆனா என் ஆணவத்தை அடக்கி எதுலையுமே ஆணவன் இருக்கக்கூடாது. மலையாள தேசம் வந்து என் அண்ணன் வைக்கக்கூடிய மோடி அனைத்தையும் எடுத்து இவரும் நானும் இப்படி ஒற்றுமையா இருக்கிறோம். தினத்து வரவேற்ற செய்தி எனக்கு தெரியுமா? என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய மகமாரி அம்மன் காமாட்சி தாய் கருமணி பயப்படாத நான் இருக்கிறேன்ல நீ ஏன் பயப்படுற? ஐயோ தம்பி பயமே இப்போ என் தாய்க்கு நான் மகன் எனக்கு நண்பன் அண்ணன் என்று அழைக்கிறேன். அப்ப நீ மகனாகத்தானே வேண்டும். நான் அப்படி ஓரமா நிக்கிறேன் நீ பார்த்துட்டு வந்துடா. அந்த ஓரமா இருக்கிறவங்க இங்க வேணாம் என் கூடியே முதல்ல கூடிய சத்தியம்
உன் கூட தாயை பார்த்துருந்தா ஓட மாட்டேன் அப்படி முதல்ல சத்தியம் பண்ணு. சரி தம்பி என்னடா சத்தி மண்ணு ஆணும் பிடிக்காத சத்தி மண்ணு சத்தியமாக ஆ. நான் ஓட மாட்டேன் ஆகட்டும். இது வாக்குறுதி உன்னை பிடிக்க மாட்டேன். ஏழுமலை, ஐயா. என் தாயாரை பார்க்க வேண்டும். ஏய். என் தாயா இருந்தா ஏய். காத்த முத்து ஏய். சின்னான வந்திருக்குன்னு சொல்லு. முதல்ல காத்த முத்து வந்திருக்குன்னு சொல்லு. ஏய். அண்ணனை காட்டாங்க. காட்ட மாட்டேன் அப்படி தெரியும் வேற எதுவும் நான் சொல்லுகிறேன். சொல்ல மாட்டேன் போ. நான் சொல்லுகிறேன். காலம் வாய் படைகிறேன் நான் எப்படியா திண்டுக்கிறேன் நான் சொல்லுகிறேன். சீக்கிரம் கூட்டினு போ. இத மாயமந்தர் போ ஆ